ஹலோ மக்களே, மாம்பழ சீசன் வந்தாச்சு. நேற்று மாம்பழம் பார்க்க ஆசையாக இருந்துச்சுன்னு கூடநகர் மார்க்கெட்டில் அங்கே விற்பாங்க. 1 கிலோ மாம்பழம் எவ்வளோன்னு கேட்டேன். காசால் 8 கிலோ 140 ரூபா, 130 ரூபான்னு வாங்கிக்கோனாங்க. அப்புறம் சப்பட்டையை கேட்டேன். இது 140 ரூபா, 130 ரூபான்னு வாங்கிக்கோங்கன்னு இதுன்னு சொன்னாங்க. பார்த்தா 1 கிலோலாம் வாங்கினா நம்ம வீட்டுக்கு கட்டுப்படி ஆகாது, 130 ரூபா, நான் எங்கே போகிறதுன்னு வந்துட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்கார சொன்னார், சிம்மக்கல்ல போய் மாம்பழம் வாங்கலான்னாங்க. சரி அங்கே போனேன். ஆனால் எப்படியும் மனசுக்குள்ளே 100 ரூபா தான் இருக்க போகுது, 1 கிலோ 2 கிலோ தான் வாங்க முடியும்னு நினச்சிட்டு போனால், சரி காசால்கிட்ட பார்த்து எவ்வளோன்னு கேட்டேன். 70 ரூபான்ட்டாங்க. பெட்டியாக எடுத்தால் வெறும் 50 ரூபா தான் போடுறாங்க. பெட்டியாக எடுத்தால் ஒரு பழமே 20-25 கிலோ வரும். அது செட் ஆகாது, அதனால வெரைட்டியாக வாங்கலான்னு சொல்லிட்டு இதில் ஒரு 2 கிலோ சப்பட்டை, இதுவும் 70 ரூபா தான். இதில் ஒரு 2 கிலோ வாங்கினோம், பாதி சாப்பிட்டுட்டோம். கிளிமூக்கு 80 ரூபா இருக்கும்னு நினச்சேன், வெறும் 50 ரூபா. நாங்கள் இதுவும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்களா சாப்பிட்டு கொட்டை இருக்குது. அப்புறம் இது மறுபடியும் காசாலட்டு குட்டியாக இருக்கிறதுனால இனிப்பாக இருக்குது. ஒரு பாட்டி வித்துட்டு இருந்தாங்க, ஒன்று சாப்பிட கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது 60 ரூபா. ஆக மொத்தத்தில் இது 4 பழமும் வெரைட்டியாக வாங்கி 8 கிலோ வெறும் 450 ரூபா வந்துச்சு. பக்கத்தில் கிர்னி பழம் இருந்தது. இது இங்கே நம்ம கூடநகர்லாம் 40 ரூபா கிலோ, 45 ரூபா. இது ஒரு பழம் 1.5 கிலோ. அங்கே வாங்கினா வெறும் கிலோ 20 ரூபா. நாங்கள் அதில் 2 பழம் வாங்கியாச்சு. ரெண்டும் சேர்த்து 50 ரூபா கொடுத்தேன். 3 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் பலாக்கா சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க. இது ரத்தம் நிறைய ஊறுமா, ஹெச்பி கூடுறதுக்காக செய்வாங்க. இது எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்க்யூ.